கடையில் வாங்கி சாப்பிட்ட பிரியாணி எல்லாம் பிடிக்காதுங்க. வீட்டில் சமைச்சு நிம்மதியாக சாப்பிடணும்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கான வீடியோ தாங்க இது. தேவையான அளவு ஆயில், நெய் எல்லாத்தையுமே போட்டுட்டு ஸ்பைசஸ் கொஞ்சம் இதில் கம்மியாகவே போட்டுக்கோங்க. இதோட ட்ரிக்கை நான் அப்புறம் சொல்கிறேன். 2 பெரிய வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸ் பண்ணி அதோட 2 பச்சை மிளகாய் சேர்த்து நல்ல ப்ரௌன் கலரில் வர்ற அளவுக்கு சாட்டே பண்ணிக்கோங்க. இது நல்லா வதங்கிட்டு இருக்க கேப்பில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க புதினா, கொத்தமல்லி இது எல்லாத்தையும் உள்ளே போட்டுக்கோங்க. இதோட 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்திக்கோங்க. இது ராஸ்மல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ அந்த ட்ரிக் என்னன்றதை நான் சொல்கிறேன். நம்ம சாப்பிடும்போது அந்த ஸ்பைசஸ் எல்லாம் நம்ம வாயில் வரும்போது சில பேர்த்துக்கு பிடிக்காது இல்லைங்களா? செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா, அந்த ஸ்பைசஸோட டேஸ்ட் எல்லாமே சிக்கனில் நல்லா இறங்கி வரணுன்றதுக்காகவும் தாங்க நான் அதை எல்லாத்தையும் அரைச்சி போடுவேன். அதோட தக்காளி 3 தக்காளியை போட்டுட்டு நல்லா சாட்டே பண்ணிக்குவாங்க. சிக்கன் போட்டுட்டு சிக்கனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தயிர், அப்புறம் ஒரு ஆஃப் லெமன் எல்லாத்தையுமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா, கலருக்காக காஷ்மீரி மிளகாய் தூள், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி சிக்கன் வேகிற அளவுக்கு விட்டுட்டுங்க. சிக்கன் வெந்தது உடனே அரிசிக்கும் சிக்கனுக்கும் தேவையான அளவு தண்ணி ஊற்றி அதை நல்லா கொதிச்சிட்ருக்க கேப்லங்க நான் சைடிஷ்க்கான வெள்ளரி பிஞ்சை கட் பண்ணுற வேலையை பார்த்துட்டேங்க. இது கட் பண்ணுறக்குள்ளே தண்ணி கொதிச்சிருச்சு. அதுக்கு தேவையான அளவு அரிசியை போட்டுட்டு நல்ல ப்ரெஷர் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டேங்க. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெள்ளரி பிஞ்சை தயிரில் கொஞ்சம் கொத்தமல்லி தழை, உப்பு, அப்புறம் இந்த வெள்ளரி பிஞ்சு எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி முன்னாடியே மிக்ஸ் பண்ணி வச்சிட்டா டேஸ்ட்டு நல்லாயிருக்குங்க. அதுக்காக இப்போவே மிக்ஸ் பண்ணி வச்சிட்டேன். குக்கரும் நல்லா ப்ரெஷர் போயிடுச்சுங்க. இதுக்கப்புறம் பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்களா? நல்ல உதிரியாங்க, அரிசிக்கு அரிசி ஒட்டாமல் சிக்கன் நல்லா சாஃப்டாக நம்ம ஸ்பைசஸ் எல்லாம் அரைச்சி போட்ட அதோட ஸ்மெல்லு எல்லாமே செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுங்க. இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.